நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நள்ளிரவு நேரம் அது. அந்த காட்டுப்பகுதியில் உள்ள சாலையில் பகலிலேயே ஆட்கள் போக்குவரத்து குறைவு. இரு பக்கமும் மரங்கள் அடர்ந்த அந்த வனாந்திர பிரதேசம் மனித நடமாட்டத்திற்கு மாலை 6 மணிக்கு மேல் முற்றிலும் தடை செய்யப்பட்டிருந்தது. காரணம், இரவு நேரம் விலங்குகளின் நடமாட்டம் அப்பகுதியில் அதிகம் என்பதால். அதை மீறி உள்ளே செல்பவர்கள் சிறப்பு அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும். சத்யா சிறப்பு அனுமதி பெற்றிருந்தான். அவனது நிருபர் உத்தியோகம் அதை எளிதாக அவனுக்கு பெற்றுக் கொடுத்து இருந்தது. சத்யமூர்த்தி பிரபல துப்பறியும் பத்திரிகையாகிய 3வது கண்டில் ஆஸ்தான நிருபர். 2 நாட்களுக்கு முன்புதான் பத்திரிகை தலைமை அதிகாரி இவனை தனது கேபினில் அழைத்து பேசியிருந்தார். தெற்கே இதோ இந்த பகுதியில் அந்த காட்டு பகுதியை பற்றி கேள்விப்பட்டு இருக்கியா சத்யா? அவர் கையில் கூகுள் மேப் இருந்தது. தெரியும் சார், நமது பத்திரிகை ஏற்கனவே அந்த காட்டு பகுதியில் உள்ள மர்மங்கள் பற்றிய மூட நம்பிக்கைகளை பற்றி ஒரு ஆர்டிகல் போட்டு இருக்கிறது சார். கரெக்ட். அங்கே உலவும் பல புரளிகளில் ஒன்று அங்கே இருக்கும் சிலை மனிதர்கள் பற்றியது. அவர்கள் பகலில் சிலையாக இருக்கிறார்கள் என்றும் இரவில் உயிர் பெற்று நடமாடுகிறார்கள் என்றும் அந்த பகுதி கிராமத்து மக்கள் நம்புகிறார்கள். அந்த சிலைகளை நேரில் பார்த்து இருப்பதாக சில கிராமவாசிகள் சத்தியம் செய்கிறார்கள். இரவில் சிலை மனிதர்கள் கதவை தட்டி தண்ணீர் கேட்பதாக சொல்கிறார்கள். அவர்கள் அனைவர் கண்ணுக்கும் தெரிவதில்லை என்றும் சிலைகள் எண்ணிக்கை அவ்வப்போது கூடுகிறது குறைகிறது என்றும் அவர்களுக்கு இறப்பு பிறப்பு உண்டு என்றும் அவர்கள் ஏதோ தீய சக்தியால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் என்றும் பல கதைகள். அவர்கள் இரவில் மட்டுமே கண்ணுக்கு தெரிவார்களாம். அந்த மூட நம்பிக்கைகளை புரளிகளை அளிக்கும் விதமாக ஒரு ஆதாரபூர்வ ஆர்டிகல் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன். நீ பேய் பிசாசில் நம்பிக்கையற்றவன் என்று எனக்கு தெரியும். உடனே சத்யா தனது மோட்டார் சைக்கிளின் வேகத்தை குறைத்தான். சீரான 35 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த சாலைகளில் சென்றான். இருபுறமும் இருந்த மரண நிசப்தம், அந்த இடத்தின் குளிர், எங்கோ கேட்கும் சில இரவு பறவை சப்தம். இதற்கு மத்தியில் இருட்டை கிழித்து கொண்டு இவன் பைக்கில் வெளிச்சம், இதை தவிர வேறு ஏதும் அங்கே தெரியவில்லை. அப்போது திடீரென்று கரக் கரக் என்றது இன்ஜின். அதைத் தொடர்ந்து மோட்டார் பைக் நின்று போனது. சத்யா கொஞ்சம் அதிர்ச்சியாக பைக்கை விட்டு இறங்கினான். அத்துவான காட்டில் பைக் கோளாறு பெரிய பிரச்சனையாச்சே. கீழே இறங்கி பைக்கை அப்படி இப்படி சாய்த்து பார்த்தவன் வண்டி ரிசர்வில் சென்று இருந்ததை கவனித்தான். நல்ல வேளை, என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். பெட்ரோல் குமலை ரிசர்வில் திருகி விட்டு கிக்கரை உதைத்தான். வண்டி விற்றென்று கிளம்பியது. வண்டியை திராட்டில் செய்து விட்டு நிமிர்ந்து பார்த்தவன் அதிர்ந்தான். எதிரே க்ளோஸ்அப்பில் வண்டி ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஒரு கிழவி நின்றிருந்தாள். பூன் விழுந்து தலை முழுக்க சுரட்டை முடியுடன் ஒரு கருப்பு போர்வையை போத்தி கொண்டு தொங்கும் காதுகளுடன் இப்படி சாலையில் திடீரென முளைத்த அந்த திகில் கிழவியை பார்த்து ஒரு கணம் ஆடிப்போனான் சத்யா. அவள் தலையில் ஆங்காங்கே மட்டும் சொட்டையாய் இருந்தது. திகிலை இன்னும் கூட்டியது. பிறகு கொஞ்சம் சுதாரித்து யாரு என்றான். கொஞ்சம் கடினப்பட்டு குரலை வரவழைத்தான். அந்த அர்த்தராத்திரியில் காட்டு வழியில் ஒரு குடுகுடு பாட்டியா? அதற்கு அந்த பாட்டி 51 என்று சம்பந்தம் இல்லாமல் எதையோ சொன்னாள். என்ன சொல்ற? ஒன்னும் புரியல. யார் நீ என்றான். அவளை பார்த்ததில் ஆச்சரியம் அடைந்து இருந்தான். தம்பி, ஒரு உதவிப்பா. பக்கத்துலதான் என் ஊரு. எனக்கு கொஞ்சம் பக்கத்துலதான் என் ஊரு இருக்கு. கொஞ்சம் என்னை விட்டுறியாப்பா என்று கேட்டாள் கிழவி. கிழவியின் குரலில் உப்பு காகிதத்தின் கரகரப்பு இருந்தது. ஆண்குரலும் பெண்குரலும் கலந்தது போல ஒரு கலவையான குரலாக அது இருந்தது. மலையில் நனைந்த கோழியின் முனகல் போல அதில் ஒரு நடுக்கம் இருந்தது. ஏதோ ஒரு கிராமத்து கிழவி
பாட்டி ஒழுங்கா பிடிச்சு உட்காருவியா, வா என்றான். மனதில் இந்த கிழவிக்கு அந்த சிலை மனிதர்களை பற்றி தெரிந்து இருக்கும். கொஞ்சம் கிளறி பார்த்தால் புது தகவல்கள் கிடைக்கலாம் என்ற எண்ணம் வந்தது. பக்கத்துல ஒரு ஓடை போகுது, அதுல பாலம் பக்கத்துல போற ரோட்டுக்கிட்ட இறக்கி விட்டுட்டா போதும் என்றாள் பாட்டி. பாட்டியை ஏற்றிக்கொண்டு சற்று தூரம் சென்றவன், பாட்டி இங்க நைட்ல தனியா வரிய, உனக்கு பயமா இல்லை? இங்க ஏதோ சிலையெல்லாம் நைட்ல உயிர் வந்து கத்துதாமே என்றான். பாட்டி ஒரு விசித்திர சிரிப்பு சிரித்தாள். அதுங்க பாட்டுக்கு வரும் போவும், பாவம் நல்ல மனசாளுங்க, நாம அதுக்கு ஏன் பயப்படணும்? நான் நிறைய பார்த்து இருக்கேனே என்றாள். என்னது, நீ நிறைய பார்த்து இருக்கியா? அப்போ அந்த கதையெல்லாம் உண்மைன்னு சொல்றியா என்று கேட்டான் சத்யா. அதற்கு அந்த பாட்டி, தம்பி இதுல என்ன பொய் இருக்கு? அதுங்க இங்கதான் நடமாடிட்டு இருக்கு. அதுங்க எதிர வந்தா ஒண்ணு மட்டும் நீ கவனமா இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு வந்த நேரத்தில் சத்யா எதிரே அந்த சின்ன ஓடையை கவனித்தான். அதன் மேல் இருந்த பாலடைந்த பாலம் ஒன்று நில ஒளியில் சோகையாக தெரிந்தது. அதற்கு வலது பக்கம் ஒரு மண் ரோடு பிரிந்ததை கவனித்தான். அந்த இடம் வந்தவுடன் பாட்டி தன் கதையை நிறுத்திவிட்டு, இங்கதான் என்றார். இங்க விட்டுடுப்பா தம்பி, இந்த பக்கம் ஒரு அரை மைல்ல தான் ஊர் இருக்கு, நான் போய்க்கிறேன் என்று இறங்கி நடக்க தொடங்கினார். கையில் ஏதோ பை வைத்து இருந்ததை அப்போதுதான் கவனித்தான் சத்யா. அதை சுருட்டி பிடித்து கொண்டு அந்த கிழவி மன்றோட்டை நோக்கி நகரத் தொடங்கினார். ஏதோ அடிபட்ட தவளை ஒன்று தவழ்வதைப் போல இருந்தது அவள் நடை. சத்யாவிற்கு அவள் சொல்லி கொண்டு வந்த விஷயத்தை முழுதாக கேட்க வேண்டும் போல் இருந்தது. பாட்டி, அரை மைல் தானே, உட்காருங்க, நான் கொண்டு போய் விட்டுடுறேன் என்றான் சத்யா. உனக்கு எதுக்குப்பா சிரமம் என்றவளை சமாதானப்படுத்தி, அடா சும்மா உட்காரு பாட்டி என்றான் சத்யா. பிறகு 15 நிமிடம் அவர்கள் ஏதும் பேசவில்லை. சத்யா மெல்ல கேட்டான், எங்க பாட்டி, இங்க ஊர் எங்க இருக்கு? ஆமாம், ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, என்னது? அவங்க எதிரே வந்தா என்ன அது என்று கேட்டான். பாட்டி கொஞ்சம் எக்கி கண்களை சுருக்கி எங்கோ பார்த்து, தம்பி அங்கதான்பா என்றாள். தூரத்தில் அவள் காட்டிய இடத்தில் ஊர் இருப்பதற்கான அறிகுறியாக ஆங்காங்கே தீவெட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன. தம்பி, அது அவங்கள நீ பார்த்தா அவங்க உன் தலையில கை வைக்க முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும் நீ விட்டு விடக்கூடாது, உன் உயிருக்கே ஆபத்து. அப்படி வச்சுட்டாங்கன்னா அதே நொடி உன் உயிர் காத்துல கரைஞ்சிடும் என்றாள். சத்யாவுக்கு பயம் ஒரு மெல்லிய இலை போல எட்டி பார்க்க, சொல்லி முடித்த அந்த கிழவி திடீர் என்று அந்த காரியத்தை செய்தாள். சத்யா தலையில் ஓங்கி கை வைத்தாள். சத்யா அதிர்ந்து போய் ஆ என்று அலறினான். பைக்கை தடுமாறி நிறுத்தினான். அந்த கிழவியின் சிரிப்பு வௌவாலின் கீச்சு குரல் போல கிக்கி கிக்கி என்று ஒலித்தது. சத்யா தனது உடலை ஒரு முறை தடவி பார்த்து கொண்டான். என்ன தம்பி, பயந்துட்டியா என்றாள் அவள் தனது சொர சொர குரலில். நான் சொன்னது அந்த சிலை மனுஷாளுங்களை பத்தி, என்ன பத்தி இல்லை. நான் கை வச்சையெல்லாம் ஒன்னும் ஆகாது என்றாள் பாட்டி. சத்யா கொஞ்சம் கிளியுடன் பைக்கை கிளப்பினான். மனதில் ஒரு ஓரத்தில், இவ்வளோ நேரம் கூட வருவதே அந்த சிலை மனுஷிதானா என்கிற மெல்லிய சந்தேகம் வந்து தொலைத்து இருந்தது. என்னதான் பேய் விசேஷில் நம்பிக்கை இல்லை என்றாலும் பயம் யாரை விட்டது? தம்பி, அதோ ஊர் வந்துடுச்சு என்றாள் பாட்டி. தீவட்டிகள் நெருங்கி இருந்தன. பாட்டி, நான் அந்த உயிருள்ள சிலைகளை பார்க்கணும்னா எங்க பார்க்கலாம் என்று தயங்கி தயங்கி கேட்டான் சத்யா. அதற்கு அந்த கிழவி 51 என்றாள். என்னது புரியல? அந்த மனிதர்கள் இருப்பது நிஜமா? நான் அவங்களை பார்க்கலாமா என்று கேட்டேன். அதற்கு பாட்டி மறுமொழியாக மீண்டும் 51 என்றாள். பிறகு இடைவெளி விட்டுவிட்டு அந்த 51 சொல்லிக் கொண்டே இருந்தாள். இவள் திடீரென எதை எண்ணுகிறாள் என்று குழம்பிய சத்யா அங்கே தீப்பந்தம் மிக நெருங்கி இருந்ததை பார்த்து பைக் வேகத்தை குறைத்தான். நிறைய
ஜன நடமாட்டம் போல தெரிந்த அங்கே நெருங்க நெருங்க பைக் வெளிச்சம் பட்டு தெரிந்த காட்சியில் அதிர்ந்தான். அங்கே ஊர் ஏதும் இல்லை. நிறைய சிலைகள் ஆங்காங்கே நின்றிருந்தன. பெரும்பான்மை சிலைகள் கையில் தீப்பந்தம் எரிந்து கொண்டிருந்தது. சத்யா அடிவயிற்றில் கிளம்பிய பய உருண்டையை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தினான். உடல் திடீரென உலையில் போட்டது போல காட்டுக்குளிரை மீறி வியர்க்க தொடங்கியது. பைக்கை மெல்ல ஸ்டாண்ட் போட்டு நிறுத்த இப்போது ஹெட்லைட் வெளிச்சத்தில் அவர்கள் மிக தெளிவாக தெரிந்தார்கள். விறகு பொறுக்குபவள், ஆடு மேய்ப்பவள், பாலூட்டும் தாய், சுமதூக்கி செல்பவள் என்று அவர்களில் இயல்பாக பல சிலைகள் இருப்பதை பார்த்தான். மெல்ல தனது கேமராவை ஆன் செய்து அதை படம் பிடித்தான். அங்கே இருந்த மொத்தம் ஆட்களை எண்ணினான். மொத்தம் 50 இருந்தது. பாட்டி சொன்ன 51 நினைவுக்கு வர திரும்பி பாட்டியை தேடினான். அங்கே அவள் இல்லை. தனது டார்ச்சை உயிர்ப்பித்து ஆங்காங்கே ஒளியை பீச்சி பார்க்க கிழவியை எங்கேயும் காணவில்லை. அப்போது தனது தலையை ஏதோ தொடுவதை உணர்ந்தான். நிமிர்ந்து பார்த்தவன் அதிர்ந்தான். அந்த கிழவி ஒரு வவ்வால் போல மர விழுதுகளில் தொங்கிக் கொண்டு இருந்தாள். இவள் தலையை ஏதோ ஒரு எலும்பை வைத்து தொட்டாள். எதையோ முணுமுணுத்தாள். சத்யா கண்கள் இருந்து ஏதோ மயக்க நிலையில் இழுத்துச் செல்லப்பட்டான். எவ்வளவு நேரம் கழிந்தது என்று தெரியவில்லை. அவன் கண் விழித்த போது கண்ட காட்சி அவனை திகிலின் உச்சத்தை அடைய செய்தது. இப்போது அங்கே இருந்த சிலைகள் மிக இயல்பாக நடமாடி கொண்டிருப்பதை பார்த்தான். அரிசி புடைப்பதும், இடத்தை பெருக்குவதும், குழந்தைக்கு பால் கொடுப்பதும். குறிப்பாக ஒன்றை கவனித்தான். அவர்கள் அந்த சூனியக்கார கிழவிக்கு பணிவிடை செய்து கொண்டு இருந்தார்கள். இதற்கு மேல் இங்கே இருக்க முடியாது என்று முடிவு செய்தான் சத்யா. ஓட எத்தனித்த போதுதான் கவனித்தான். தன்னால் கால்களை நகர்த்த கூட முடியவில்லை. ஓடும் முயற்சியில் உருண்டு விழுத்து இருந்தான். அந்த சூனியக்காரி திரும்பி பார்த்தாள். இவனை நெருங்கி வந்து தூக்கி நிறுத்தி இவன் தலையில் எலும்பை வைத்தாள். புதுசுல அப்படித்தான் இருக்கும் என்று சிரித்து கொண்டே 51 என்றாள். அப்போதுதான் அந்த உண்மையை உணர்ந்தான். அவன் ஒரு சிலையாகி இருந்தான். அந்த காரில் 4 பேர் இருந்தார்கள். அப்பா, அம்மா, 2 பசங்க, ஒரு சிறிய குடும்பம். அது நான் அப்பவே சொன்னேன், நைட்ல இந்த வழியாக போக வேணாம்னு. கேட்டீங்களா? இப்ப பாருங்க, கார் வழியில நின்று போச்சு என்றாள் அந்த பெண்மணி. ஏங்க, இது யாருங்க? இங்க பாருங்களேன், யாரோ ஒரு பாட்டி நம்ம காருக்கு பின்னாடி நிக்குது. என்ன அது? எதையோ எண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்களேன். அந்த கணவன் திரும்பி பார்த்தான். 52, 53, 54, 55 என்று சொல்லிக்கொண்டே சத்தமாக சிரித்தாள் அந்த கிழவி.